ஏய், இன்னைக்கு என் பர்த்டே நான் உன்கிட்ட கூட சொல்லல. அப்புறம் யார் எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பா? ஏய் ஆமா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல? இது எனக்கு முதல்லயே ஞாபகப்படுத்தல. இல்லடி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்காரு. இப்ப போய் எதுக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு தான் உன்கிட்ட கூட சொல்லல. ஆமா, என் பர்த்டே இவ்வளவு கீனா வாட்ச் பண்ணி யார் எனக்கு இந்த கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பா? உன் பர்த்டேவே எனக்கு சொல்லல, உன் பாய் ஃப்ரெண்ட பத்தி என்கிட்ட சொல்ல போற? தனியா உட்கார்ந்து பார். எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. யாரையுமே நம்ப முடியலப்பா. Crush on you. ஒருவேளை நம்ம டைரிய பார்த்து பிறந்த தேதியை தெரிஞ்சிட்டு இருப்பாங்களோ? யாரா இருக்கும்? நம்ம டிராயர்ல இது என்ன புது டிக்ஷனரி? ரஷ்யனா இவ்வளவு அர்த்தம் இருக்கா? தீவிரமான ஆசை, வெரி, fascination, fixation, obsession, passion. நீதான் கிரஷ் பார்ட்டியா? வசதிக்கு வருவது இரட்டை கூறிரைகள் பூட்டிய தேவையில்லையா இல்லையா?
கோயிலுக்கு போயிருக்கா. வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்கு இல்ல, ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். எதுக்கு? சும்மா இருக்கிறதுக்கு தான். ஏ மீனா, உன் வீட்டுக்காரரு ரொம்ப டயர்டா வந்திருக்காரு, காஃபி போட்டு கொடு. என்னங்க இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னமோ உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, வந்துட்டு. எனக்கு உங்க நினைப்பாவே இருந்தது. அவன் வரான். இது ப்ரூ காஃபி தானே? அந்த மாதிரி காஃபி இல்லையே. அந்த கழுதைக்கு எல்லாம் தெரியுங்க. அந்த கழுதைக்கு தெரியறது இருக்கட்டும், இந்த கழுதை எல்லாத்தையும் சொல்லுது. அவ கேட்டா நான் சொன்னேன், சொல்லலன்னா எங்க விடுறா? துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஐயோ சொல்ல மறந்துட்டேனே, உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருந்தாங்க. 6:30க்கு படமா, உங்களை 6:15க்கே வர சொன்னாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? பின்ன பொண்டாட்டி விட்டுட்டு தனியா படத்துக்கு போனா என்ன என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷ் படம். ஓஹோ, எங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஏய், உனக்கு ஏன் தெரியாது? ஏய், அது ஏ படம் தான், வயது வந்தவர்களுக்கு மட்டும். ஏய், நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. சொல்லி உன் வீட்டுக்காரர்கிட்ட. வாய மூடுறி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்கிலீஷ் படம்னா எங்களுக்கு புரியாதா இல்ல பிடிக்காதா? இத பாரு, இதெல்லாம் ஆண் ஆதிக்கம், ஜெலசினஸ், ஒரு வகையான சாடிசம். இந்த மாதிரி ஆள் மட்டும் எனக்கு புருஷனா வந்தான்னு வெச்சுக்கோ, காஃபில விஷத்தை கலந்து கொடுத்து கொன்னுடுவேன். எதுக்கு இந்த மாத்திரை? இது புதுசா வந்திருக்கிற மாத்திரைங்க. இந்த மாத்திரையை புள்ளத்தாச்சிங்க சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை நல்லா அறிவாளியா புத்திசாலியா பிறக்குமா. அட்லீஸ்ட் எனக்கு பிறக்கிற குழந்தையாவது அறிவாளியா இருக்கணும்ல. ஐயோ சாரிங்க, சும்மா ஒரு ஜோக் அடிச்சேன். உங்களால இன்னைக்கு இங்கிலீஷ் படம் பார்க்க முடியலல்ல? பரவாயில்ல, டிக்கெட் இல்லாம இங்கேயே பாத்துக்கலாம். ஏங்க, உங்களுக்கு பையன் பிறக்கணுமா பொண்ணு பிறக்கணுமா? எனக்கு எப்படி பிறக்கும்? உனக்கு தான் பிறக்கும். ஒழுங்கா சொல்லுங்க. எனக்கு உன்ன மாதிரி அழகான பொண்ணு வேணும். இல்ல, உங்களை மாதிரி அழகான பையன் தான் பிறக்கும். எதுக்கு ஷாக் ஆகுறீங்க? ஷாக் ஆற நிலைமையில நீங்களும் இல்ல, நானும் இல்ல. டோன்ட் வரி. இப்ப எனக்கு இருக்கிற ஒன்லி வரி, அது என்னது? இந்த மூஞ்சி மாதிரி உனக்கு குழந்தை பிறக்கணுமா? அத நினைச்சு பார்த்தேன், நெஞ்சு எரியுது. போய் ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு வரேன். என் ஃப்ரெண்ட பாருங்க, எவ்வளவு அழகா பல்ட்டி அடிக்கிறா. அடி பாவி, கட்ட புருஷ கட்டாந்தாரில கவுந்து கிடக்குறான், அவளுக்கு போராட்டா. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, என்ன மாதிரி அறிவுள்ள போஷக்கான குழந்தைய பெத்துக்கோங்க. இங்கிலீஷ் படத்தை கண்டினியூ பண்ணுங்க. ராட்சசியா இருப்பா போல இருக்க. அழகான ராட்சசி. குட்டி டாக்டர் அம்மா, இந்த பாலை குடிச்சிட்டு எக்ஸாமுக்கு தெம்பா படிங்க. நீயும் கொஞ்சம் குடி. ஐயோ எனக்கு வேண்டாம், பசிக்கவே மாட்டேங்குது. பசிக்கலையா? இரு, உன் கண்ணு வேற மஞ்சளா இருக்கு. எதுக்கும் நாளைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ, மஞ்சள் காமலையா இருக்க போகுது. டாக்டர் அம்மான்னு சொன்னா கொழுப்பேறி போச்சா? நான் மசக்கியா இருக்கேன், அதனால பசிக்கல. நான் MBBS படிக்காத டாக்டர், புரிஞ்சுதா? மசக்கையா இருந்தா பசிக்காதா? எனக்கு பசிக்குதுப்பா. சும்மா என்ன பாட்டு? பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸா? மாப்பிள, உங்க கையால இதை போட்டுடுங்க. மாப்பிள, இப்ப என் பொண்ணு போட்டுக்க நகையெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து நாங்க போட்டது. இந்த வளையல் ஒண்ணுதான் நாங்க வாங்கினது. அதை உங்க கையால போடணும்னு ஆசைப்படுறோம். அட சொல்லு. போச்சு விடுங்க மாப்பிள. மாமியா சொன்னதையா கேக்குறாங்க. இங்க கவனி. ஓ, வெளியில பார்த்து பயந்துட்டியா? விஷயமே உள்ளதானே இருக்கு. மை கிஃப்ட். Thank you.
ஏங்க அவ எவ்வளவு யோசிச்சு நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை உங்கள மாதிரி இருக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்லிருக்கா. இதுக்கு போய் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களே. எனக்கு நீங்க தான் முதல் குழந்தை. ஆமா, நீங்க சின்ன பையனா இருக்கும்போது உங்களுக்கு தடி விழுந்துருச்சா?